வந்து பாத்தீங்கன்னா ஆச்சில வந்துட்டு புதுசா வந்து ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. குட்டி பேக் தான் இது. அண்ட் இதுல வந்துட்டு ஆச்சி ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ் வெர்மிசெல்லி கீர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிரீமி டிலைட் வித் ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விலை வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான். பிரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இன்கிரீடியன்ட் லிஸ்ட் செய்முறை அதெல்லாம் எப்போ போல இருக்கு. அதை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது சூப்பர் அஃபோர்டபிள் 10 ரூபாய் அப்படிங்கிறதுனால எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் நல்ல மனமாவே இருக்கு. இதை பண்றதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல வந்து 200 மில்லி சூடான பால் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிறகு இந்த ஆச்சியோட ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ் ஃபுல் பேக்கெட்டுமே நீங்கள் அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு எந்த தண்ணியுமே சேர்க்கல. பத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல வந்துட்டு இது வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைமர் வச்சாச்சு. அண்ட் இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், எக்ஸாக்டா 15 நிமிஷம் கழிச்சு இப்படிதான் இருக்கு கன்சிஸ்டன்சி. நல்லா வந்து திக்காகி இருக்கு, நல்லா வெந்திருக்கு அண்ட் சூப்பரான வாசம் வருது. இப்போ வந்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம். நீங்க சூடாவும் குடிக்கலாம், இல்லைன்னா சில் பண்ணியும் குடிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ட்ரை ஆக இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். உங்களுக்கு வந்து பாயசம் வந்துட்டு திக்கா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா நீங்க அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் வந்து லிக்விடா இருக்கணும், தண்ணியா இருக்கணும் அப்படின்னா அவங்க இதுல போட்டிருக்க மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லாவே கிரீமியா இருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த 10 ரூபீஸ் பேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லா நமக்கு வந்திருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்திருந்துச்சு. கண்டிப்பா இது வர்த் பை தான். அண்ட் கமிங் டு டேஸ்ட் எனக்கு வந்து இந்த பாயசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட அந்த பாலடா பாயசம் மாதிரி நல்லா ரிச்சா கிரீமியா சூப்பரா இருக்கு. அண்ட் 10 ரூபாய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலி வர்த் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இதோட லிங்க் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்களோட பாலடா பாயசம் அது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு இப்போ ஸ்கிரீன்ல வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கிளிக் பண்ணி பாருங்க. மேபி நீங்க இந்த தீபாவளிக்கு இல்ல ஏதாவது பண்டிகைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.